அண்ணா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்க்குறவங்களோட பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அண்ணன் பிடிக்கணும் எனக்கு. சீமான் தான் தமிழுக்காக போராடக்கூடியவர். இளைஞரோட எழுச்சி இவர் தான். இன்றைக்கி இவர் வச்சு தான் இன்றைக்கி அண்ணாமலைலாம் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி புது அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னா சீமான் தான் வேணும். பையன் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா ஏமாற்றிட்டாருன்னா அத்தாடி அவர் நம்ப மாட்டீங்களா? ஆனால் மக்களே உங்களை இவ்வளவு ஏமாத்துறாங்க, லஞ்சம் பெறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய தப்பு பண்ணிட்டு ஒரு 5000 காசு கொடுத்தா மக்கள் வந்து திமுக பின்னாடியே அதிமுக பின்னாடியே போயிடுறாங்க. அதுதான் இப்போ பெரிய தவறாக இருக்குது. பிரதர் சீமான் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு கொடுக்குறாரு. டெய்லிக்கும் பார்க்குறோம் நியூஸ் எல்லாம். அப்புறம் என்னென்னா தமிழருக்காக போராடுறாரு. காவிரி தண்ணிக்கு போராடினாரு, அப்புறம் மீனவர்களுக்காக போராடினாரு. இன்னும் நிறைய இருக்குது. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய விமர்சிக்கிறாங்களா? ஆட்சி அதிகாரத்தையே அவர் வரல, ஆனால் அவர் விமர்சிக்கிறாங்கல்ல. அது என்ன காரணத்தினால விமர்சிப்பாங்க? கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாதுல்ல. நீங்கள் மட்டும் தான் சீமானை விரும்புறீங்களா, இல்லை உங்களோட உங்கள் கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் எல்லாரும்? நான் சொன்னால் எல்லாம் காலேஜில் கேட்பாங்க. எப்படியும் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர்னு சொன்னால் போட்டு போடுவாங்க. இந்த முறை எல்லாருமே மனநிலை எப்படி இருக்குது? இந்த பொண்ணு எல்லாரையும் நான் போட வைப்பேன்.